எல்லாருக்கும் நமஸ்காரம். அபிராமி அந்தாதியில இன்னைக்கு நம்ம வந்து 21 to 30 ஸ்லோகாஸ் பார்க்க போறோம். சோ 20 வரைக்கும் நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு மங்களை செங்கலசம் முளையால் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அபிராமி அந்தாதி பாடல். இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அபிராமி அன்னையோட அந்த பல திருநாமங்கள் அதையும் அவளோட அந்த தெய்வீக வடிவங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வரிசையா சொல்றார். அதாவது எப்படி சொல்றாருன்னா, நீதான் மங்களத்தோட வடிவம், எல்லா கலைகளுமே உன்கிட்டதான் இருப்பிடமா இருக்கு அப்படின்றார். சிவபெருமானோட இருப்பிடமா இடபாகமா நீதான் இருக்க, எல்லா தோற்றங்களையும் உனக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய பராசக்தி நீதான் அப்படின்னு சொல்ற. சோ இது ஃபுல்லாவே இந்த பாடல் மொத்தம் கூட என்னன்னா, அம்பாலோட அந்த மகிமை இருக்கு இல்லையா, அதை போற்றக்கூடிய ஒரு நாமாவளி மாதிரி வந்திருக்கு. சோ மங்களை அப்படின்னா என்னைக்குமே மங்களம் கொடுக்கக்கூடியவளும், செங்கலசம் முளையால் செம்பொன் கலசம் மாதிரி மார்பகங்களோட இருக்கக்கூடியவளும், இமயமலையினோட மகளாக இருக்கக்கூடியவளும், வருண சங்கலை அப்படின்னாக்க வெண்சங்கு வளையல்கள்லாம் போட்டு இருக்கக்கூடிய அழகான திருக்கரங்களோட இருக்கக்கூடியவளும், சகல கலாமயில் 64 கலைகளுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அழகான மயில் மாதிரியும், தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் குடையால், அதாவது பொங்கி வரக்கூடிய அந்த கங்கைய வந்து தன்னோட சடையில தாங்கின்னு இருக்கக்கூடிய சிவபெருமானோட இடபாகமாக இருக்கக்கூடியவள் அப்படின்லாம் சொல்றார். சோ அதாவது வந்து நீ எப்பவுமே வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடிய அம்பாளாக இருக்க, இமயமலையோட அரசனுக்கு மகளாக வந்து அவதரித்த பார்வதி தேவி நீ. உன்னோட திருமேனி வந்து எப்படி இருக்குன்னா, அழகும் தாய்மையும் சேர்ந்து இருக்கிறா போல இருக்கு அப்படின்றார். அப்ப இதே மாதிரி உன்னோட கையில நீ போட்டு இருக்கக்கூடிய அழகான வெண் சங்கு வளையல்கள் அது கூட அவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறார். இசை, நடனம், இலக்கியம் இது எல்லா கலைகளுக்கும் நீதான் ஆதாரம். அதனால என்ன சொல்றாருன்னா, சகல கலாமயில் அப்படின்னு சொல்லிடுறார். சோ பொங்கி ஓடக்கூடிய கங்கைய தன்னோட சடையில தாங்கி இருக்கக்கூடிய சிவபெருமானோட இட பாகத்துல நீ இருந்துட்டு இருக்க. அர்த்தநாரீஸ்வர தத்துவமாக சிவசக்தி ஒண்ணுதான் அப்படிங்கறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகமானது சொல்றது. சோ பக்தர்களை வந்து தன்னோட சொந்தமாக ஏத்துக்கொள்ளக்கூடிய தாயோட கருணை அதையும் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ பொன் நிறமாகவும் கருநிறமாகவும் சிவந்த நிறமாகவும் நிறமில்லாத பரம்பொருளாகவும் இளங்கொடி மாதிரி மென்மையானவளாகவும் நீ இருக்க. அதாவது பக்தர்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி பல்வேறு திருக்கோலங்கள்ல அருள் புரியக்கூடிய பரமசக்தி நீதான் அப்படின்னு சொல்றார். ஒரு இடத்துல ஒன்னொன்னு மாதிரி இருக்கா இல்லையா, ரெட் கலர்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கா இல்லையா, அத சொல்ற. சோ அதுதான், அதாவது அபிராமி அன்னை அப்படிங்கிறவள் வந்து ஒரே ஒரு வடிவத்துல மட்டும் இல்லையா, எண்ணற்ற அந்த கருணை வடிவங்கள்ல பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கா அப்படிங்கிறான். நம்ம எந்த வடிவத்துல அவளை நினைச்சிருந்தாலும் அதே வடிவத்துல அருள் புரியக்கூடியவள் அபிராமி. சோ அவளை வந்து அன்போட அழைச்சு நம்ம வந்து அவளை வந்து வழிபடுறதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்ற. அதுதான் வந்து 21st. 22nd ஸ்லோகத்துல கொடியே இளவஞ்சி கொம்பே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த பிறவிதான் கடைசி பிறவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றார்? நீ வந்து இளமையான வஞ்சி கொடி மாதிரி ரொம்ப மென்மையும் அழகோடவும் நீ இருந்துட்டு இருக்க. கொடி வந்து மரத்தை எப்படி புடிச்சுக்குமோ அதே போல நீ உன்னை யாரு புடிச்சிருந்தாலும் அவளை நீ கைவிடவே மாட்ட அப்படிங்கிறார். எனக்கு வம்பே பழுத்தபடி, அதாவது எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு ஒரு தகுதியுமே இல்ல, இருந்தாலும் ஒரு பழுத்த பழம் அது வந்து தானாக கையில வந்து விழறா போல நீயே முன்னாடி வந்து எனக்கு கூட உன்னோட அருளை கொடுத்திருக்க. இது எப்படின்னா உன்னோட எல்லையில்லாத கருணைய காட்டுறது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதங்கள் சொல்லக்கூடிய எல்லா உண்மைகள் அதோட சாரமும் வந்து நீயாதான் இருக்க. அப்புறம் பனியால சூழப்பட்ட இமயமலை அதுல தோன்றின அந்த பார்வதி தேவியாக இந்த உலகத்துக்கு அருள் புரிந்தவளும் நீதான். அப்புறமா பிரம்மன் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தேவர்களுக்கும் ஆதி சக்தி நீதான், எல்லா சக்திகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய தாய் நீதான் அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அதே மாதிரி அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே, இதுதான் ரொம்ப முக்கியமான லைன். இதுல என்னன்னாக்க, இந்த பிறவி எனக்கு முடிஞ்சிடுது அப்படின்னாக்க திருப்பியும் பிறக்காம என்ன உன்னோட திருவடியில நீ சேர்த்துண்டுடோ அப்படின்னு சொல்றார். எதுக்குன்னா,
திருப்பி அங்க இருந்தாதான் உன்னோட நிரந்தர சேவையில நான் எப்பவுமே இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். சோ என்னன்னா நம்ம வந்து அம்பாள் கிட்டயோ பெருமாள் கிட்டயோ நம்ம வேண்டிக்கும் போது என்ன வேண்டிக்கணும்னா, இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் அதை மட்டும் வேண்டிக்க கூடாது. அது இல்லாம என்னதான் நம்ம வேண்டிக்கணும்னா, உன்னோட அருளும் உன்கிட்டயே எப்பவும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை அதை நீ எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிதான் நம்ம வேண்டிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல சொல்றா. அடுத்தது 23ல வந்து என்ன சொல்ற அப்படின்னா, அபிராமி பட்டர் வந்து தன்னோட உறுதியை வந்து வெளிப்படுத்துறார். அதாவது என்னோட மனசுல உன்னோட திரு உருவத்தை தவிர வேற எதுக்குமே இடமே கிடையாது அப்படின்னு சொல்றார். உன்னோட அடியார்களோட நட்ப ஒருபோதும் நான் விட்டு விலக மாட்டேன். ஏன்னா முன்னாடியே கூட ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, உன்னை யாரெல்லாம் புரிஞ்சுக்கலையோ அவ பக்கம் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, உன்னோட அடியார்கள் எங்கெல்லாம் இருக்காளோ அவளை தேடி தேடி போய் நான் நட்பு வச்சுப்பேன், அவளை விட்டு நான் ஒரு நேரமும் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல வந்து கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, அதாவது உன்னோட திரு உருவத்தை தவிர வேற எதுக்குமே என்னோட மனசுல இடம் கொடுக்க மாட்டேன். என்னோட மனசு முழுக்க எப்படி இருக்குன்னா, எப்பவுமே உன்னோட நினைவிலேயே எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும், அதுதான் என்னோட விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் அப்படின்னாக்கா, உன்னை நேசிக்கக்கூடிய உன்னோட பக்தர்களோட சேர்க்கை இருக்கே அதை நான் ஒருபோதும் விட்டு விலகவே மாட்டேன். அதாவது நல்ல பக்தர்களோட நட்பு என்ன பண்ணும், நம்மள இறை வழியில கொண்டு போகும். தேவையில்லாத சகவாசம் நம்ம வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி போறதையும் அவ தடுப்பா. அவளோட அதாவது நம்ம போறோம்னு நம்மள கிண்டல் பண்றவாளும் இருப்பா, நல்ல வழியில போகாம தடுக்கிறவாளும் இருப்பா இல்லையா. அதனால எப்பவுமே எங்க நம்மளோட மைண்ட் ஒர்க் அவுட் ஆகிறது, யாரு நம்மளுக்கு பெருமாள் விஷயத்த நிறைய சொல்றாளோ அந்த இடத்துலதான் நம்ம எப்பவுமே இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற. அதே மாதிரிதான் இவரும் சொல்றார், எங்கெல்லாம் உன்னை பத்தி எல்லாரும் பேசுறாளோ அவளோட தான் நான் நட்போட இருப்பேன் அப்படின்னு சொல்றார். பரசமயம் விரும்பேன், அதாவது என்னோட மனசு வேற எங்கேயுமே போகாது. என்னன்னா ஒன்ன மட்டும் நான் முழுசா நம்பிட்டேன், அதனால வேற எந்த சமயத்துக்கும் நான் போக மாட்டேன், வேற சமயவாதிகளோட நான் சேர்றதும் கிடையாது அப்படிங்கிறார். நீதான் 3 உலகிலையும் நிறைஞ்சிருக்க, அதே சமயம் இந்த உலக எல்லைகளை கடந்த பரம்பொருளாகவும் நீதான் இருக்க அப்படின்னு சொல்ற. என்னோட உள்ளத்துல அபிராமி அன்னையா இருக்கக்கூடிய நீ தோன்றி பேர் ஆனந்தத்தை நீதான் கொடுத்துட்டு இருக்க, ஆனந்தத்தோட வடிவும் நீதான் அப்படின்னு சொல்லி அம்பாளை உருகி உருகி அழைக்கிறார். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம மனசானது எதுல நிலைச்சு இருந்துட்டு இருக்கோ நம்ம வாழ்க்கையும் அதுபடிதான் இருக்குமா. எது நமக்கு தேவையோ அதை மைண்ட்ல ஏத்திண்டோம்னா அதுபடியே தான் நம்ம வாழ்க்கை போகும். நெகட்டிவ் திங்ஸ நம்ம ஏத்திண்டோம் அப்படின்னா, ஐயோ இது நடக்கலையே அப்படின்னு தான் இருக்குமா. 10 நல்ல விஷயம் நடந்தா கூட ஒரு நல்ல விஷயம் நடக்கலைன்னா நம்ம அதை பத்தி தானே நினைச்சுட்டு இருக்கோம். சோ அதனால இந்த பாடலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எப்பவுமே நம்மளுக்கு அம்பாள் தான், பரசமயம் விரும்பேன், வேற யாரையுமே நான் நினைக்க கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டோம்னா என்னைக்குமே நம்மளோட மனசானது எப்படி இருக்கும்னா இறை நினைவிலேயே எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். யாரெல்லாம் நல்லவா, யாரெல்லாம் பெருமாளை பத்தி சொல்றா, எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறது அதை தான் நம்ம தேடி போகணுமா. சோ அந்த மாதிரி பெருமாள் மேலேயோ அம்பாள் மேலேயோ நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துருச்சுன்னா நம்ம மனசுல ஆனந்தத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற. அடுத்தது மணியே மணியின் ஒளியே, அதாவது இதுலயும் திருப்பி அம்பாளோட அழகு, கருணை, அப்புறம் தன்னோட உறுதியான சரணாகதி அத வந்து இதுல சொல்றார். உன்னோட திருவடிகளை நான் சேவிச்சுட்டேனே, அதுக்கப்புறம் இனிமே நான் போய் யாரையும் வணங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாராம். சோ இதுல வந்து நீ வந்து மணியே மணியின் ஒளியே அப்படின்னா, நீ விலை மதிப்பற்ற மாணிக்கம் மாதிரி இருக்கியே அது மட்டும் கிடையாது, அந்த மாணிக்கத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய பிரகாசமும் நீயாகவே இருக்க அப்படின்றார். அதாவது அழகா நீயும் இருக்க, எங்கெல்லாம் யாரெல்லாம் அழகா இருக்காளோ அதுக்கு ஆதாரமாகவும் நீதான் இருக்க. ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அப்படின்னாக்க, ஒளிரக்கூடிய மாணிக்கங்களால செய்யப்பட்ட ஆபரணங்கள் அது எவ்வளவு அழகா இருக்குமோ, ஆனா அந்த ஆபரணத்துக்கு அழகு யார் கொடுக்கறான்னா உன்கிட்ட இருந்துதான் வருது அப்படின்னு சொல்றான். அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அப்படின்னா, உன்னை வந்து தேடி வராம உன்னை பத்தின நினைவு இல்லாம யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காளோ அவளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா, துன்பமாதான் இருக்குமா. ஆனா உன்னை சரணடைஞ்சிட்டா இல்லையா, உன்னை யாரெல்லாம் சரணடைகிறாளோ அவளுக்கு துயரங்களுக்கு மருந்து வேற எங்கேயும் போய் தேட தேவையில்லை, உன்னோட திருவடிதான் அவளுக்கு மருந்து. மன அமைதியும் அருளும் நீதான் அவளுக்கு கொடுக்கற அப்படின்ற. அமரர் பெருவிருந்தே அப்படின்னா, தேவர்கள், அமரர்கள்னா தேவர்கள் கூட என்ன பண்றான்னா ஒன்னதான் வந்து வணங்குறா, அதனாலதான் அவளுக்கு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது.
சோ அவளுக்கு அமுதம் எப்படியோ அப்படியே நீ வந்து அவளோட பேரின்பமாக இருக்க. அப்புறம் பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னாக்க, உன்னோட தாமரை மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகளை ஒரு முறை சரணம் அடைஞ்ச பிறகு இனிமே வேற யார்கிட்டயும் நான் போய் புகலிடம் தேட மாட்டேன், எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னுட்டார். சோ நம்ம வாழ்க்கையில வந்து பல ஆதரவு யாராவது கொடுப்பாளா அப்படின்னு நம்ம தேடிண்டே இருப்போமோனோ, அப்போ உண்மையான ஆதரவு எதுன்னா அம்பாலோட அருள் மட்டும்தான் அப்படிங்கிறார். அவளோட திருவடிகளை முழு நம்பிக்கையோட நம்ம புடிச்சுட்டோம்னாக்க நம்ம மனசுல என்ன வந்துருமா, தைரியமும் எல்லாமே தானாக வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரே புகலிடம் நமக்கு யாரு அப்படின்னா, நம்ம கூடவே இருக்கிறவா எல்லாருமே இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இருக்க மாட்டா. அப்படியே இருந்தா கூட நம்மளுக்கு நேர ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் தான் இருப்பா இல்லையா. ஆனா யாரு ஒருத்தர் தான் உண்மை அப்படின்னா, இந்த மாயையான உலகுல உண்மையான இருக்கிறது யாருன்னா அம்பாலும் பெருமாளும் மட்டும்தான் அப்படிங்கறத நம்ம மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். அதுக்காக எல்லாரோடையும் பேச மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரோடையும் பேசணும். எப்படி வந்து பெருமாள் வந்து தன்னோட பரத்துவத்தை விட்டுட்டு கீழே வந்து யாதவ குலத்துல பிறந்து எல்லாரோடையும் ஒன்னா இருந்தார் இல்லையா. ஆனா பட்டும் படாமையும் இருந்தார். அங்க வந்து அவருக்கு வந்து சத்வகுணம் மட்டுமே இருந்தது. இங்க 3 குணங்களால சூழப்பட்டா கூட பெருமாள் அதுல இருந்து விட்டு விலகிதான் இருந்தார். அதே மாதிரி நம்ம கூட மாயையான உலகுல எல்லாரோடையும் சேர்ந்துதான் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா யாரையும் நம்ப கூடாது. எப்பவுமே யார மட்டும்தான் நம்பணும்னா பெருமாளும் அம்பாளும் மட்டும்தான் உண்மை அப்படிங்கறத மட்டும்தான் நினைக்கணும். இனி பிறவி வேண்டேன்னு அவர் சொன்ன மாதிரி, எதுக்கோ எனக்கு இந்த பிறவி கொடுத்துட்ட, அதனால இந்த பிறவியில இப்படி இருந்துட்டு இனிமே பிறவியே வேண்டாம், என்னதான் வேணும், உன்னோட திருவடிகளுக்கு டைரக்டா அங்கேயே வந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய வேலைதான் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதான் நம்ம மனசுல வந்து வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி. இதுல வந்து நான் வந்து உன்னை மறக்காம வந்து போற்றின்றே இருக்கேன் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன, திடீர்னு நம்மளால போய் பெருமாளை சேவிக்க முடியுமா, திடீர்னு நம்மளால ஸ்லோகம் சொல்ல முடியுமா, எவ்வளவோ பேருக்கு ஸ்லோகம் வாயிலேயே வராம இருக்கு இல்லையா. எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் வராது. எவ்வளவோ பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் கூட கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறா. சோ இந்த இடத்துல வந்து முன்னாடி பிறவியில நம்ம எல்லாம் வந்து நல்ல நல்ல தவங்கள் எல்லாம் பண்ணிருக்கோமா, அதுக்கப்புறம் உன்னோட அடியார்களுக்கு செய்த தொண்டு, நிறைய பேருக்கு நம்ம போய் தொண்டு பண்ணிருக்கோம், பெருமாளோட அடியார்களுக்கு தாயாரோட அடியார்களுக்கு எல்லாம் தொண்டு பண்ணிருக்கோம். சோ அதனாலதான் என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்துல உன்னை போற்றி புகழற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால உன்னை எப்பவுமே நீ கொடுத்த செல்வம் தான் இது, அதனால உன்னை மறக்காம நான் போற்றிண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற. சோ உன்னோட அடியார்களை பின்தொடர்ந்து அவளுக்கு தொண்டு செஞ்சு அவளோட நல்ல குணங்களை கத்துண்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால இந்த பிறவி சுழற்சிங்கிறது எனக்கு நீங்கி எனக்கு உன்கிட்ட வந்து சேரணும், திருப்பி இனிமே எனக்கு பிறவி கொடுக்காத அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி அதாவது பெருமாளை நம்ம போய் சேவிக்கிறோம் அது மட்டும் கிடையாது. ஆனா பெருமாளை சேவிக்கிறதோட மட்டும் இருக்க கூடாது. பெருமாளுக்கே என்ன பிடிக்கும் தெரியுமா, நம்ம வந்து பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் பண்ணாதான் பெருமாளுக்கே பிடிக்கும். சோ பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளுக்கு விளக்கேத்துறோம், பெரிய கிராண்டா பூஜை எல்லாம் பண்றோம். ஆனா பெருமாளோட அடியார்களை நம்ம வந்து ரொம்ப ஏதோ பேசுறோம், அவளை வந்து மதிக்கிறது இல்ல அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுறது அந்த இடத்துல அப்படின்னு சொல்றா. சோ அதனால எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும், பகவத் கைங்கரியத்துக்கு விட முன்னாடி நிக்கிறது பாகவத கைங்கரியம் தான். அடியார்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம எவ்வளவோ திவ்ய தேசத்துக்கு போறாங்க, நிறைய பேர் இருப்பா, அவளுக்கு வந்து ஏதோ ஒரு கைங்கரியம் நம்ம பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணாலே பெருமாளுக்கு பண்ண மாதிரி அததான் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பாராம். சோ அதனால அதுதான் நம்மளுக்கு பெருமாளோட அனுகிரகம் டைரக்டா கிடைக்கிறதுக்கான ஒரே வழி. சோ இங்க வந்து முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், இன்னைக்கு எனக்கு உன்னோட பக்தி வந்தது வந்து திடீர்னு எல்லாம் கிடையாது. எப்படி வந்ததுன்னா முன்னாடி பிறவியில செஞ்ச தவங்களும் நல்ல நல்ல செயல்களும் புண்ணியங்களும் அதுதான் வந்து இன்னைக்கு உன்னோட திருவடிகளை அடைய வச்சிருக்கு அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றார். அதேதான் நம்மளுக்கும் இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஸ்தோத்திர பாடம் கத்துக்கிறோம், நிறைய பாட்டு பாடுறோம், எல்லாம் பண்றோம்னா இந்த பிறவியில வரல, அது எப்பயோ நம்ம பக்தி யோகம் பண்ணிருக்கோம், அதோட மிச்சம் மீதி இருக்கும்ல, அதுதான் இந்த பிறவியில நம்மளுக்கு அதை முழுக்க பண்றதுக்காக பெருமாள் நம்மள இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கார். சோ முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே, பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 3 மூர்த்திகளுக்கும் தாயாக நீதான் இருக்க. இந்த உலக மக்களோட இந்த பிறவி துன்பம் அறியாமை
இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய மருந்தும் நீதான் அப்படின்னு சொல்றார். என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே அப்படின்னா, உன்னோட அருள்னால, நீ கொடுத்த அனுகிரகத்தினால இன்னைக்கு உன்னை நினைச்சு வாழக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இனிமே நான் என்ன பண்ண போறேன், வாழ்நாள் முழுக்க கூட உன்னை மறக்காம உன்னோட திருநாமத்தையே திருப்பி திருப்பி சொல்லிண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறை பக்தி அப்படிங்கிறது ஒரே நாள்ல யாருக்கும் வந்துடாது. எப்ப வரும்னா, நல்ல நல்ல செயல்கள் நம்ம பண்ணணும், நல்லவாளோட சேர்ந்து இருக்கணும். எப்பவுமே இறை அடியார்களுக்கு நம்ம நிறைய சேவை பண்ணிட்டே இருக்கணும். இதனாலதான் அந்த அனுகிரகம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற. அதே மாதிரி நல்ல நண்பர்களோட நட்பு, அதாவது இந்த சத் சங்கங்களோட கிடைச்சது அப்படின்னா அதுதான் நம்மள பெருமாள் கிட்ட வந்து கூட்டிட்டு போகுமா. எவ்வளவோ நம்ம தனியா இருக்கலாம், எங்கேயோ வெளியில போலாம், ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் பெருமாள்கிட்ட கூட்டின்னு போற வேலையை பண்ணாதது. இந்த மாதிரி சத் சங்கங்கள்ல வர்றது, ஸ்லோக கிளாஸ்ல கத்துக்கிறது, 4 விஷயம் நம்ம சொன்னோம்னா ஒரு அரை விஷயமாவது உங்க மனசுல இன்னைக்கு பதிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த அரை விஷயம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சோ 1.5 வருஷம் கழிச்சோ உள்ளுக்குள்ளவே அது இருந்துட்டே இருக்கும். அது என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாம பெரிய பக்தியா அது வளர்ந்துரும். அப்ப நம்மள பாக்குற கேட்பால, நீ அன்னைக்கு அப்படி இருந்தா எப்படி உனக்கு திடீர்னு இவ்வளவு பக்தி வந்தது அப்படின்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படி. நிறைய சத் சங்கங்களுக்கு போகணும், நிறைய உபன்யாசம், காலக்ஷேபம் இதெல்லாம் கேட்க 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 என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட்டு அதுவே நம்மள பெரிய பக்திக்கு அழிச்சுன்னு போயிடும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் இங்க கூட என்ன சொல்றான்னா, நல்ல நல்ல பக்தர்களோட மட்டும்தான் நம்மளோட சேர்க்கையானது இருக்கணும். தேவையில்லாதவாளெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ளணும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க நம்மளுக்கு பெருமாள் பத்தின விஷயம் கிடைக்கிறதோ அங்கதான் நம்ம இருக்கணும். நம்மள பத்தி வம்பு பேசுறது இல்ல, யார பத்தியாவது வம்பு பேசினா அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சொல்றான். சோ அதே மாதிரி நம்ம கூட என்ன பண்ணணும்னா, இறைவனை பெருமாளை மறக்காம தினமும் தினமும் நினைச்சு அவனோட திருநாமத்தையே நம்ம சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். 26வது பாட்டு. இதுல என்ன சொல்றாருன்னா, தன்னோட பணிவு அதை வந்து வெளிப்படுத்துறார். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மாதிரி எல்லாம் 3 மூர்த்திகள் ஒன்னையே போட்டுறா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயர்ந்த திருவடிகள்ல என்ன மாதிரி ஒரு எளியவன் இருக்கானே, அவன் கூட ஒரு பாடல்களை ஏற்றி இருக்கான். அதை கூட நீ ஏத்துன்ட்டியே எப்படியோ, அதை நீ ஏத்துன்றதை நினைச்சா கூட எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ அதாவது எவ்வளோ பெரிய நிலைமைக்கு நம்ம போனா கூட நம்மதான் என்னாலதான் நடந்தது அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அபிராமி பட்டர் இப்படி சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் கூட தன்னோட பாதுகா சகஸ்திரம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு எப்படி எழுத தெரியாது, நான் எழுதணும்னு நினைச்சதெல்லாம் ஏற்கனவே வால்மீகி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் எழுதிட்டு போயிட்டா, ஆனா என்னையும் நீதான் எழுத வச்சிருக்க அப்படிங்கிறாரு. எனக்கு சுவாமி தேசிகன்லாம் பயங்கர, அவர்லாம் வந்து கவிதார்க்கிக சிம்மம். ஆனா அவரே வந்து அப்படி சொல்லியிருக்காருன்னா எந்த ஸ்டேஜுக்கு நம்ம எங்க போனாலும் பணிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அததான் இங்க அபிராமி பட்டர் இந்த பணிவுன்றதுதான் இந்த ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சோ அந்த மாதிரி இதுல என்ன சொல்றேன்னா, உன்னை போற்றி வணங்கக்கூடியவர் அவெல்லாம் வந்து சாதாரண பக்தர்கள் மட்டும் இல்ல, 14 உலகங்களையும் படைச்சு காத்து அழிக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவா எல்லாமே உன்னோட அடியார்களா இருக்கா அப்படிங்கிறா. சோ இது மூலமா என்ன சொல்றாரு, இவா எல்லாமே இருக்கான்னா அம்பாள் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சோ அந்த மாதிரி கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே அப்படின்னாக்க, நறுமணம் வீசக்கூடிய அந்த கடம்ப மலர்களை வந்து தன்னோட கூந்தல்ல எப்பவுமே நீ வச்சுட்டு இருக்கியே அப்படிங்கிறார். உன்னோட திருமேனி அழகையும் கருணையையும் இந்த இடத்துல பட்டர் வந்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சொல்றாராம். அதுக்கப்புறம் மனம் வீசக்கூடிய உன்னோட அந்த புனிதமான திருவடிகள்ல என்னோட நாக்கிலிருந்து பிறந்த இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை நீ ஏத்துட்ட. சோ என்னோட பாடல்களுக்கு மதிப்பு இருந்ததுனால கிடையாது, உன்னோட கருணையினால அது ஏத்துக்கொள்ளப்பட்டது. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா என்னோட பாடல்களையும் நீ ஏத்துன்னு இருக்கன்னா உன்னோட கருணை தான் அங்க பெருசா பேசப்படுறது அப்படின்னு சொல்ற. நகையுடைத்தே அப்படின்னா, மும்மூர்த்திகள் வணங்கக்கூடிய உன்னோட திருவடிகள்ல என்ன மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப அல்பமா இருக்கக்கூடிய என்னோட பாடல்களும் இடம் பெற்றிருக்குன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ பெருமாள் என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது திறமை, பெருமாள்கிட்ட நம்ம போகும்போது என்னோட திறமைய பத்தி நம்ம சொல்லக்கூடாது, பணிவுதான். நாட் ஒன்லி பெருமாள்,
யார்கிட்ட போனாலும் நான் இப்படி நான் அப்படி அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஒண்ணும் தெரியாது அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எங்க மாமி ஸ்லோக மாமி சொல்லி கொடுத்திருக்கா. என்னதான் நமக்கு தெரிஞ்சா கூட நமக்கு முன்னாடி இருக்கிறவாளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கணுமே தவிர நம்ம அவளுக்கு கீழே. அடியாருக்கு அடியார் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லிண்டா. அப்ப நம்ம என்ன சொல்லிக்கணும், அந்த அடியாருக்கு அடியாருக்கு அடியார், கடைசி நிலையில எந்த அடியார் இருக்கானோ அங்கதான் நம்ம இருக்கணுமா. ஏன்னா எப்ப நம்ம கத்துக்கணும், நிறைய நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட கத்துக்கிறேன் அந்த மாதிரி மைண்ட்ல நம்ம இருந்துட்டே இருந்தா கூட எவ்வளவு தெரிஞ்சாலும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா. அப்படி இருக்கிறது தான் அந்த பணிவு அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி பணிவு தான் நம்ம பண்ணக்கூடிய வழிபாடு, பாட்டு, ஸ்லோகம், பூஜை இதெல்லாம் எவ்வளவு சின்னதா இருந்தா கூட உண்மையான பக்தியோட அது செஞ்சோம் அப்படின்னாக்கா பெருமாள் அம்பாள் அதை ரொம்ப ஆசையா ஏத்துக்கிறாளாம். சோ இந்த பாடல் எப்படி பண்றதுன்னா என்ன நமக்கு சொல்லி கொடுக்கறது, நம்மளோட அகங்காரத்தை விட்டுட்டு பணிவோட அந்த அம்பாளை போய் நம்ம நெருங்கணும் அப்படிங்கறத சொல்றது. அடுத்தது 27 உடைத்தனை வஞ்ச பிறவியை. இதுல அபிராமி பட்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த அம்பிகையோட அருள் தன்னோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பண்ணித்து அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப உருகி சொல்றார். என்னோட அறியாமையையும் அதே மாதிரி என்னோட பிறவி துன்பத்தையும் நீதான் நீக்கின, உன்னோட திருவடிகளை வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் நீதான் எனக்கு கொடுத்த, என்னோட மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகளை உன்னோட அருள்னால நீதான் கழுவின அப்படிங்கிறார். உன்னோட அருளை இவ்வளவுதான் என்னால எப்படி புகழ்ந்து சொல்ல முடியும், ஏன்னா என்ன ஃபுல்லா மாத்தினதே நீதானே அப்படின்னு சொல்றார். ராமானுஜ நூற்றந்தாதி எடுத்துட்டோம்னா அதுல என்ன சொல்லுவார், முதல்ல புவியில் என்னை ஒரு பொருளாக்கி, நான் எப்படியோ இருந்தேன் ஆனா என்ன நீ ஒரு பொருளாக்கிருக்கியே அப்படின்னு அதுல சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி எப்படியோ இருந்த நம்மள எங்கேயாவது கொஞ்சோண்டு பக்தி நம்ம காமிச்சோம் அப்படின்னாக்க அம்பாள் ஆகட்டும் பெருமாள் ஆகட்டும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கண்டிப்பாக வைப்பா அப்படிங்கிறது. இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு இந்த ஸ்லோகம் எல்லாம் முன்னாடி எல்லாம் தெரியாது. ஆனா எப்போ அந்த அம்பாள் பெருமாளோட ஸ்லோகங்களை சொல்ல வச்சாலோ அதுக்கப்புறமா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, நான் யாருன்னே தெரியாம இருந்தவாளுக்கு இப்ப நான் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியறது. சோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நான் காரணம் கிடையாது, அம்பாளும் பெருமாளும் நம்ம நாக்குல கொடுத்த அந்த சரஸ்வதி கடாட்சம் மட்டும்தான் காரணம். அதே மாதிரி நீங்க எல்லாரும் கூட பெருமாளை பக்தியோட ஒரே ஒரு தடவை நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்துல நம்மளை கொண்டு போய் உட்கார வைப்பா. சோ அதுதான் இந்த இடத்துல எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஒரு அகங்காரமோ மமகாரமோ லைஃப்ல ஒரு நாளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். சோ பிறப்பு இறப்புன்னு சொல்லக்கூடிய அந்த முடிவில்லாத துன்ப சுழற்சிய உன்னோட அருள்னால உடைச்சு அதுல இருந்து என்ன நீ காப்பாத்தின. சோ கல் மாதிரி இருக்கக்கூடிய என்னோட மனச பக்தியால உருகக்கூடிய அந்த அன்பு நிறைந்த மனமாக நீதான் மாத்தின. உன்னை நினைச்சாலே எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, ஏன்னா நம்ம எப்படியோ இருந்த நம்ம வாழ்க்கைய அம்பாள் இப்படி மாத்திருக்கான்னா நினைக்க நினைக்க நம்மளுக்கு கண்ணீர் வரும் இல்லையா. அதேதான் அபிராமி பட்டர் இங்க சொல்றாரு, என்னோட வாழ்க்கைய நீ இப்படி மாத்தின, உன்னை நினைச்சா என்னோட கண்ல இருந்து கண்ணீரா வருது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி உன்னோட தாமரை மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகளை தலைமேல சூடி வணங்கக்கூடிய அரிய பாக்கியம் அது எனக்கே கொடுத்துட்ட நீ அப்படிங்கிறார். இது உன்னோட கருணையை தவிர வேறு எதுனாலும் கிடைக்காது. அதே மாதிரி நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை, என்னோட மனசுல இருந்த ஆணவம், அறியாமை, பொறாமை, ஆசை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் நீதான் என்ன பண்ணிருக்க, உன்னோட திருவடின்னு சொல்லக்கூடிய புனித நீர்னால கழுவி என்ன தூயவனாக ஆக்கியிருக்க அப்படின்னு சொல்ற. சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே, அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய நீ உன்னோட அருள் செஞ்ச இவ்வளவு அருள் எனக்கு நீ பண்ணிருக்கியே, உன்னை நான் முழுமையாக எப்படிதான் புகழ போறேன்னு தெரியலையே, உன்னோட கருணைக்கு ஈடான வார்த்தைகள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றார். சோ பெருமாளோட அருள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில வெளிப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் தீர்க்கறது கிடையாது, நம்மளோட மனசையே மாத்தக்கூடியது. நம்ம போய் வேண்டிக்கிறோம் எனக்கு இன்னைக்கு இந்த வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு வேண்டினா நடந்துரும் கண்டிப்பா. ஆனா அது மட்டும் கிடையாது, நம்மளோட மனசு எப்படி மாறுறது பெருமாளோட பக்தினால அததான் பார்க்கணும். அந்த மனசு மாற்றம் தான் உண்மையான பக்திக்கு காரணம்னு சொல்றா. அதே மாதிரி அகங்காரத்தை நீக்கி பக்தியை வளர்த்து மனசை தூய்மைப்படுத்தக்கூடிய அனுகிரகம் இருக்கே, அதுதான் நம்மளுக்கு பெருமாள் தாயார் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்றா. அந்த அருள் ஒருத்தருக்கு கிடைச்சிடுத்தோ அப்படின்னா வாழ்க்கையில உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் கிடைக்கும் அவளுக்கு. அம்பாலே நம்ம கூட இருக்கா, பெருமாளே நம்ம கூட இருக்கா, நம்மள இவ்வளவு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கான்னா மத்ததெல்லாம் நம்ம எப்படி தெரியுமா நினைச்சுக்கணும், என்னை இங்க கொண்டு வந்து வச்ச அம்பாளுக்கு
நம்மள சுத்தி நடக்கிறத பாத்துக்க தெரியாதா என்ன? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்கும் வந்துரும். அவ்வளவு அளவுக்கு நம்ம பக்தி பண்ணணும் கண்டிப்பா. அடுத்தது சொல்லும் பொருளும் என நடமாடும். இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, பெருமா தாயார் அம்பாலோட திருவடிகள்ல வந்து ராத்திரியும் பகலும் இடைவிடாம யாரெல்லாம் வழிபட்டுண்டே இருக்காளோ அவளுக்கு இம்மையிலும் மறுமையிலும், இங்கேயும் இக பரசுகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இங்கேயும் மேலுலகத்திலையும் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்றார். யாரு ஒருத்தர் அம்பாலோட திருவடிகளை உண்மையான பக்தியோட போய் வேண்டிக்கிறாளோ சேவிக்கிறாளோ அவளுக்கு செல்வம், உயர்வு, நல்ல ஒழுக்கம், தவப்பயன், இறுதியில சிவலோக பிராப்தி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. சோ சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. அதாவது ஒரு சொல்லையும் அதோட பொருளையும் எப்படி நம்ம பிரிக்க முடியாதோ அதே மாதிரி நீயும் நடராஜ பெருமானும் பிரிக்க முடியாத சிவசக்தியாக ஒன்னாகவே இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். நின் புதுமலர்த்தால் அள்ளும் பகலும் தொழுமவர்க்கே. உன்னோட புதுசா மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகளை ராத்திரியும் பகலும் இடைவிடாம நினைச்சு வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அழியா அரசும். இந்த உலகத்துல தேவையான செல்வம், புகழ், மதிப்பு, உயர்வு இது எல்லாமே நிலையாக கிடைக்கும். அதாவது அரச பதவின்னு சொல்ல முடியாது, நிலையான வளம், அதுவும் கூட நம்மளுக்கு ஒரு உயர் பதவி மாதிரி தானே. அதே மாதிரி சொல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. அவளுக்கு வந்து இறைவனை அடையக்கூடிய தவ மார்க்கம் அது ஈஸியா தெரிஞ்சு போயிடுமா. இறுதியில சிவலோக பிராப்தியும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அம்பாலோட திருவடிகளை இடைவிடாம நினைச்சு யாரு ஒருத்தர் வழிபடுறாளோ இம்மை நன்மைகளும் மறுமை நன்மைகளும் கிடைக்கும். உண்மையான பக்தியோட நிலைத்திருக்கிற கூடியவாள அம்பாலாகட்டும் பெருமாளாகட்டும் ஒரு செகண்ட் கூட கைவிடவே மாட்டா அப்படின்னு சொல்றான். அடுத்தது 29வது பாட்டு சித்தியும் சித்தி தரும். இதுல வந்து அபிராமி அன்னை தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படிங்கறத சொல்ற. சித்திகள், பராசக்தி, சிவம், முக்தி, ஞானம் அப்படின்னு ஆன்மீகத்துல நம்ம எதெல்லாம் உயர்ந்ததாக சொல்றோமோ அது எல்லாமே யார் தேர்ந்து வந்ததுன்னா அபிராமி அம்பாள் தேர்ந்து தான் வந்துதான். சோ ஞானத்துக்கு ஆதாரமும் முக்திக்கு விதையும் பரம்பொருளோட வெளிப்பாடும் யாருன்னா அபிராமி அன்னை மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. எல்லா சித்திகளும் சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் அப்படிங்கிறா. எல்லா சித்திகள் இருக்கே அது எல்லாமே நீதான் அப்படிங்கிறா. அந்த சித்திகளை அருளக்கூடிய தெய்வமும் நீதான், உலகம் முழுக்க இயக்கக்கூடிய பராசக்தியும் நீதான். சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும். சக்தியோட ஒன்னா இருக்கக்கூடிய பரமசிவனும் ஒன்னாலதான் வந்து அவருக்கே வந்து ஒரு இது கிடைக்கிறது அப்படிங்கிறா. சிவனை நோக்கி தவம் செய்யக்கூடியவாளுக்கு கிடைக்கக்கூடிய முக்தி அதுவும் யாரால கிடைக்கிறது? உன்னோட அருள்னாலதான் கிடைக்கிறது. முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும். மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் வளர்றதுக்கான விதை யாருன்னா அதுவும் நீதான். அந்த விதையிலிருந்து முளைக்கக்கூடிய ஞானமும் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்றோமே, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அப்படின்றது, அதுவும் வந்து உன்னோட அருளோட வெளிப்பாடுதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்றது. அடுத்தது புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. அதாவது தெளிந்த ஞானம் கிடைக்கிறவாளோட புத்திக்குள்ள பிரகாசிச்சு இருக்கக்கூடியவளும் நீதான். உண்மையான ஞானம் அவளுக்கு யாரு கொடுத்திருக்கான்னா அதுவும் நீதான் கொடுத்திருக்க அப்படிங்கிற. அப்போ உலக அறிவு மட்டும் நமக்கு போதாது, இறையருள் பெற்ற ஞானம் தான் வாழ்க்கைய வந்து முழுமையாக்கும். இது வந்து நீங்க ஸ்ரீமத் பாகவதம் ஆகட்டும், நாராயணியம் ஆகட்டும், எல்லாத்துலயும் சொல்றது இதுதான். நம்ம எவ்வளவுதான் படிச்சு டிகிரி வச்சிருந்தாலும் நம்ம பேருக்கு பின்னாடி நிறைய வரிசையா டிகிரி வச்சிருந்தா கூட அது நம்மளோட கடைசி காலத்துக்கு உதவாது. இப்ப வேணா நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவும், கடைசி காலத்துக்கு எது தெரியுமா உதவும்? பரஜானம். நம்ம வந்து இப்போல இருந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமே, பெருமாளை பத்தின ஞானம், அம்பாளை பத்தின ஞானம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, இதுதான் நம்மளோட அந்திம காலத்துல நம்மளுக்கு கூடவே வரும். இல்லாட்டி இந்த உடம்பானது போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த பரஜானம் இல்ல, பக்தி இல்லைன்னா நம்ம பெருமாளோட பேரை கூப்பிட மாட்டோம், வாயை திறந்து தாயாரோட பேரை கூப்பிட மாட்டோம். அப்பவும் நமக்கு எப்படி இருக்கும்னா இப்ப இருக்கிற மாதிரியே இந்த அகங்காரம் மமகாரத்தோட இருக்கிற ஒருத்தனுக்கு பெருமாளோட நினைப்பு வரவே வராது. அப்போ பரஜானம் இப்போல இருந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம், ஸ்லோகம் கத்துக்கிறோம், உபன்யாசம் காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு 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 பெருமாள் என்ன எப்படி இருப்பார் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா.
நிறைய பேர் என்ன பண்றா, தன்னோட அந்திம காலத்துல உன்னோட திருவடிகளை காமிச்சிரு, நீ என்கிட்ட வரணும். நம்ம இந்த அபிராமி அந்தாதியிலே பார்த்தோம் இல்லையா, நீயும் உன்னோட கணவரும் திருமண கோலத்துல எனக்கு முன்னாடி என்னோட அந்திம காலத்துல வந்து நிக்கணும்னு. சோ அந்த பரஜானம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, இந்த மாதிரி ஸ்லோக கிளாஸ் வரதுனால பக்தியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டே வந்தாதான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா எல்லாராலையும் அந்திம காலத்துல பெருமாளோட பேரை கூப்பிட முடியுமானா முடியாது. ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான நகருளானேன். அப்ப நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணணும்னா, இப்போல இருந்தே முடிஞ்ச அளவுக்கு எங்க பெருமாள் இருந்தாலும் கை கூப்பணும். இல்ல நம்ம வீட்டுக்கிட்ட கோயில் இல்லைன்னா கோயில் இருக்கிற திசைய பார்த்தாவது கை கூப்பணும் அப்படிங்கிறா. இப்போல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விதைச்சுட்டு வர்றதுதான் என்ன ஆகும்னா, கடைசியில நம்ம போகக்கூடிய பாதை இப்ப நம்ம இங்க இருக்கிற பாதையெல்லாம் நன்னாதான் இருக்கும். ஆனா அப்ப போகக்கூடிய பாதை நன்னா இருக்கணும்னா பரஜானம் வேணும். அதுக்குதான் நிறைய உபன்யாசங்கள் கேட்கணும், பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ அதுதான் இங்க சொல்றா. இங்க கத்துன்ற ஞானம் தான் வாழ்க்கைய முழுமையாக்க கூடியது அப்படின்னு சொல்றா. நம்மளோட திறமைகள், ஆன்மீக முன்னேற்றம், இறுதியில நமக்கு கிடைக்கக்கூடிய மோட்சம் எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னா அம்பாளோட அருள் தான். அம்பாளோட அருள் எப்படி வரும்? சும்மாவே அவளை கூப்பிடாமே வந்துருமா? நிறைய அபிராமி அந்தாதி சொல்லணும், நிறைய ஸ்லோகங்கள் சொல்லணும், சொல்லி 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 அந்த பக்திய நமக்குள்ள விதைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். சோ 30வது பாடல், அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய். சோ இதுல வந்து அம்பாள் மேல இருக்கக்கூடிய முழுமையான சரணாகதி அத வந்து சொல்ற. நீயே என்ன வந்து என்ன ஆக்கின்ட்ட, நான் உனக்குதான் அப்படின்னு நீயே ஆட்கொண்டுட்ட இல்லையா, இனிமே நான் எப்படி இருந்தாலும் என்னை காப்பாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. சோ வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த கடல்ல நான் மூழ்கி போயிட்டாலும் கரை சேர்க்கக்கூடியது உன்னோட திருவுள்ளம் தான் அப்படின்னு சொல்றார். நான் வந்து தவறான வழியில போகாம நீயே என்னை தடுத்து உன்னோட அடிமையாக ஏத்துன்ட்ட இல்லையா, அப்போ இனிமே இது வந்து என்னோட முயற்சியால கிடைச்சது இல்ல, நீதான் வந்து என்கிட்ட வந்த, என்னோட மனசுல உட்கார்ந்த, என்னை மாத்தின. அதனால என் வாழ்க்கை இனிமே என் பொறுப்பு கிடையாது, உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்ற. இனிமே நான் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நீதான் வழிகாட்டணும், நான் உன்னுடையவன், என்னை பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்புன்னு அபிராமி பட்டர் ரொம்ப தீவிரமா இந்த இடத்துல வந்து சொல்லிட்டார். சோ அதே மாதிரி வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆழமான கடல்ல நான் வந்து எப்படி இருக்கேன், துன்பங்களால மூழ்கி போனாலும் என்னை கரை சேர்த்து காப்பாத்துறது உன்னோட திருவுள்ளம் தான், உன்னோட அருள் ஒண்ணுதான் என்னோட ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்றார். நீதான் பரம்பொருள். பக்தர்களுக்காக நீ என்ன பண்ற, பல திருவுருவங்கள்ல ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே, பல திருவுருவங்கள்ல நீ அவாவாளுக்காக வேணுங்கிற மாதிரி காட்சி கொடுத்துட்டு இருக்க. அதே நேரத்துல உருவமில்லாத பரம்பொருளாகவும் இருக்க. சோ எப்படி நீ இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு உன்னை தவிர வேற எந்த புகலிடமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது நான் வந்து முயற்சி பண்றேன், ஆனா என்னை காப்பாத்துறது யாரு, என்னை இயக்குறது யாரு, அம்பாள் தான் அப்படின்னு சொல்றார். வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தா கூட அந்த தாயார் நம்மள கைவிட மாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதியை இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார். சோ முழுமையான சரணாகதி அந்த வந்து என்ன பண்ணும்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய பயத்தை நீக்கி இறை நம்பிக்கைய வளர்க்கும் அப்படிங்கிறா. சரணாகதி அப்படிங்கறது ஒரு தடவை சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது வந்தா தாயார் வருவாளா வரமாட்டாளா அப்படின்லாம் இருக்கக்கூடாது, மகா விஸ்வாசம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றா. ஒரு தடவை நீங்க கையெடுத்து அம்பிகையே அம்பாளே அப்படின்னு அபிராமியேன்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்க கூப்பிட்டது எங்கேருந்து கூப்பிட்டாலும் அம்பாளோட காதுல இருக்கும். அடுத்தது நீங்க எப்ப என்ன கேட்க போறீங்கன்றதுக்கு காத்துன்னு இருப்பாளாம் அபிராமி. அபிராமி மட்டும் இல்ல, எல்லா பெருமாள் எல்லா தாயாரும் ஒரு தடவை நம்ம பேர் சொல்லிட்டாலே, அதனால முடிஞ்சப்பெல்லாம் கூப்பிடணும். கூப்பிட்டு 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 மனசுல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம பக்கத்துல ஓட்டமா ஓடி வந்து உக்காந்துருவாளும். ஓகேவா? சோ 21st ஸ்லோகம் நேத்து யாரோட முடிச்சோம்?